தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து நேற்று ப்ரீ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அந்த சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, புக் மை ஷோ சர்வராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் சர்வராக இருக்கட்டும், இந்த சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆட்டம் கண்டு போச்சுன்னு சொல்லலாம். அப்படியே கிராஷ் ஆகி நின்று போச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அந்த அளவுக்கு தல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தெரிக்க விட்டு இருக்காங்க டிக்கெட் சர்வர்ஸே. உங்களுக்கே நல்லா தெரியும், விடாமுயற்சி படம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3, 4, 5, 6 இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ புக்கிங்ஸ் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லா ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 22nd இருந்தே ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. UK, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், துபாய், இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. அங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 70% ஆஃப் த சீட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஃபாரின் கண்ட்ரில 60 to 70% ஆஃப் த சீட்ஸ் புக் ஆகுதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்மளது ஹாலிவுட் படம் கிடையாது, ஒரு இந்தியால இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு படம் ஒரு 60 to 70% ஆஃப் த சீட் ஆக்குபை பண்ணதுலாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம், அதுவும் ப்ரீ புக்கிங்ஸ்லயே. அந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ணதுதான் நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படம். சரி, வேர்ல்டு வைட் வந்து ஒரு கலக்கல் கலக்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா துபாயில எல்லாம் வந்து எந்தவித ப்ரொமோஷன்ஸும் இல்லாம, ஏன்னா நம்ம தலை அங்க போனார் பாருங்க, அஜித் சார் ரேஸ்க்கு போனார் பாருங்க, அந்த ப்ரொமோஷனே வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம், டேய் யாரா இந்த அஜித் சார், என்னடா இப்படி கலக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குன்னு துபாயில ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷனே ஆயிடுச்சு. ஸோ துபாயிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு தூக்குது அந்த ப்ரீ புக்கிங்ஸ். அந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டுல எப்படா ஓபன் பண்ணுவீங்க, நாங்க எங்க தலைய பார்க்கணுமே, எப்பதாண்டா ஓபன் பண்ணுவீங்கன்ட்டு நிறைய பேரு நம்ம வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, எப்போ ஓபன் பண்ணுவாங்க, எப்போ ஓபன் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்னன்னா 31st ஓபன் பண்ணுவாங்க, இல்ல 1st இல்ல 2nd ஓபன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு வந்து யாருக்கும் தெரியாதனமா அப்படியே சைலண்டா பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்கேயுமே சொல்லி ஓபன் பண்ணோம்னா மொத்த தல ரசிகர்களும் அப்படியே கம்ப்யூட்டருக்கு முன்னாடியும் போனுக்கு முன்னாடியும் தலையை விட்டுட்டே உட்காந்து இருப்பாங்க. அதனால சொல்லாம சஸ்பென்ஸா நம்ம ஓபன் பண்ணுவோம். அப்பதான் வந்து சர்வருக்கும் கிராஷ் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம தலை வெறியர்களை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு டைமிங் சொன்னா அந்த ட்ரெய்லரே வந்து அப்படியே 10 வாட்டி பாக்குற ஆளுங்க நம்ம கூட்டம். இவனுங்க எங்கடா டிக்கெட்டை சொன்னா கிராஷ் ஆயிடும் தெரிஞ்சுதான் இவங்க வந்து சஸ்பென்ஸா விட்டாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் தான் வெறி கொண்டு பார்த்துட்டே இருக்கிறாங்களே கம்ப்யூட்டரையும் போனையும். சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. எல்லா தியேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஓபன் பண்ணும் போது இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஸ்பெஷல் ஷோ இருக்கு பாருங்க, 9 o'clock ஷோ. அந்த 9 o'clock ஷோக்கு வந்து பெர்மிஷன் வரல. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 9 o'clock ஷோ யாருக்குமே எந்த தியேட்டர் லிஸ்ட்லயும் காட்டல. பிகாஸ் அந்த ஸ்பெஷல் ஷோக்கு பெர்மிஷன் வராதனால அது பிளாக்கேஜாவே இருந்துச்சு. சோ அவங்க ஓபன் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்த 12:15 or 12 o'clock ஷோ. இந்த ஷோவோட டிக்கெட்ஸே பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண ஒரு ஹவர்லயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 920 ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படம் இங்க ரிலீஸ் ஆகுது. எல்லா தியேட்டரும் பாத்தீங்கன்னா அந்த 12:15 ஷோ ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ வெறி கொண்டு நம்ம தலைவெறியர்கள் இருக்கிறாங்க. இதுல என்ன இன்னொரு இதுன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம், இது தலைவெறியர்கள் மட்டும் கிடையாது, நார்மலான ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, நார்மலான பொதுமக்களும் சரி இந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வமா இருந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒன்னு வெளியில வருதுன்னா மோஸ்ட்லி வந்து ஃபேன்ஸ் கிளப் தான் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ரசிகர் மன்றத்துக்கு அந்த டிக்கெட்ஸை கொடுத்துருவாங்க. ஒரு 700 சீட் 800 சீட் இருக்குன்னா ஒரு 500 சீட் 600 சீட் வந்து ரசிகர் மன்றத்துக்கே கொடுத்துருவாங்க. மிச்சம் 200 சீட் தான் பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. பட் இங்க நம்ம அஜித் சார்ல என்ன இருக்குன்னா ரசிகர் மன்றமே கிடையாது. நம்ம தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டுமே. இருந்தாலும் ரசிகர் மன்றமே இல்லாம ஒரு டிக்கெட் வந்து அப்படியே போட்ட நேரத்துல சோல்ட் அவுட் ஆகுதுன்னா அதுதான் தலை, அதுதான் கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்லுவோம் பாக்ஸ் ஆபீஸ்ல நம்ம, அதுதான் தலை ரசிகர்கள். சோ போட்ட உடனே இந்த 12:15 ஷோ ஃபுல்லு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3:30 மணியோ 3:45 மணி ஷோ, சில தியேட்டர்ஸ் மாத்தி போடுவாங்க. எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இருக்கிற 3-4 ஷோவும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி போச்சு. இதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 9 o'clock ஷோ வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஏன் இந்த பெர்மிஷன் பாத்தீங்கன்னா, இந்த 9 o'clock ஷோன்றது வந்து ஸ்பெஷல் ஷோ. இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்கள் இருக்குன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இருக்குன்னா இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. சரி ஓகே ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டுக்கோங்கன்னு. பட் பண்டிகை காலங்கள் இல்லாத டைம்ல வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து. இப்போ Feb 6th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்டிகை காலமோ ஃபெஸ்டிவல் சீசனோ கிடையாது. இதே பொங்கல் டைம்ல வந்து இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 9 o'clock ஷோவை ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாதனால Feb 6th வந்து அந்த 9 o'clock பிளாக்கேஜா இருந்துச்சு பாருங்க. அது இந்த நார்மலா இந்த 12:15 நார்மல் ஷோஸ் எல்லாம் ஃபுல்லான உடனே இந்த 9 o'clock ஓபன் பண்ணாங்க பாருங்க. அது அதுக்கு மேல
தல ரசிகர்கள் கிட்ட சொல்லி ஆகணும், இல்ல பொதுமக்கள் கிட்ட சொல்லி ஆகணுமா? இந்த 9 மணி ஷோ ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அதுவும் எக்கச்சக்கமா முடக்கி பாதி தேட்டர்ல காட்டுது, பாதி தேட்டர்ல காட்ட மாட்டுது. அங்கேயே வந்து ஒரு பிளாக்கேஜ் ஆகி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 9 மணி ஷோ டிக்கெட் எல்லாத்துலயும் காலி, எல்லாத்துலயும் முடிச்சு போயாச்சு. அது வந்து தியேட்டர்ஸ்லயே சில பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் ஆன்லைன்லயே போட்டாங்க. ஸோ எப்படியோ பாத்தீங்கன்னா 9 o'clock ஷோ தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோவா வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த 9 o'clock ஷோவும் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். இப்போ நீங்க எங்க போனாலுமே இப்போ 9 o'clock டிக்கெட் கொடுப்பானா எங்கேயும் கிடைக்காது, எல்லா இடத்துலயும் முடிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மக்களே, எங்க கிட்டே டிக்கெட் இல்லை. இப்ப நாங்களே எங்க போய் பாக்குறதுடா படத்தை? 9 மணிக்கு பார்த்தாகணும். 9 மணிக்கு எங்ககிட்டே டிக்கெட் கிடையாது. எங்கன்னா கேரளா சைடு போலாமா, இல்ல ஆந்திரா சைடு போலாமா, இல்ல கர்நாடகா சைடு போலாமா அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில தான் நாங்களே இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, தமிழ்நாட்டுல ஒண்டி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் கிடையாது. உதாரணத்துக்கு 4 o'clock 6 o'clock அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஷோஸ் கம்ப்ளீட்டா கிடையாது. பிகாஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாரிசு துணிவு அந்த கிளாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சில துயர சம்பவங்கள் ஏற்பட்டனால கவர்மெண்ட் வந்து இந்த மிட் நைட் ஷோவோ ஏர்லி மார்னிங் ஷோவோ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 o'clock 4 o'clock 6 o'clock இந்த ஷோஸ் எதுவுமே கிடையாது. வச்சா 9 மணி தான் ஸ்பெஷல் ஷோ. அதுக்கு முன்னாடி ஷோஸ் தமிழ்நாட்டுல பெர்மிஷனே கிடையாது அப்படின்னு சொன்னனால இப்போ இந்த ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த காலையிலேயே வெறி கொண்டு நான் பார்த்தே அவன் தியேட்டர் அப்படி படம் ஒண்ணு ஸ்கிரீன்ல வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும்னு இருக்கிற வெறிகொண்ட ஆடியன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கேரளால வந்து ஏர்லி மார்னிங் ஷோ இருக்கு, அதே மாதிரி ஆந்திராலையும் ஏர்லி மார்னிங் ஷோ இருக்கு, அதே மாதிரி கர்நாடகாலையும் ஏர்லி மார்னிங் ஷோ இருக்கு. சோ இப்போ இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் எல்லாருமே பாதி பேர் 9 மணி கொஞ்சம் லேட்டா தெரியுது, 9 மணிக்கெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா இந்த ஃபேன்ஸ்லாம் படையெடுத்து அங்க போறாங்க. இப்ப இதே நிலைமை தான் நம்மளுக்கு போல. ஏன்னா எங்க கிட்டயும் டிக்கெட் கிடையாது, எந்த டிரெக்ஷன்ல நோக்கி ஓடுறது அப்படின்றத வந்து நாங்களே வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், எந்த தியேட்டருக்கு போலான்ட்டு. அங்கேயாச்சும் போய் டிக்கெட் கிடைச்சா சந்தோஷம். இப்ப இந்த மாதிரி நிலைமையில தான் விடாமுயற்சி போயிட்டு இருக்கு. எந்த வித ப்ரொமோஷனும் இல்லைங்க. ஒரு படத்துக்கு தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி ப்ரொமோஷனே பண்ணாம இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு இருக்குன்னா அது ஒன்லி அஜித் சாரால மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம தலையால மட்டும் தான் பண்ண முடியும். இந்த வந்து இந்த 920 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுறதுனால இந்த ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல்லாச்சு பாருங்க. இதாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் அவங்க சொல்லுதுன்னா மினிமம் 40 crores கன்ஃபார்ம் தமிழ்நாட்டுல. மினிமம் 40 crores இந்த ஃபர்ஸ்ட் ஷோலயே கலெக்ஷன்ல அள்ளிடும். பிகாஸ் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சோ இந்த படத்தோட கால்குலேஷன் எப்படி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அளவுக்கு பட்ஜெட்டை போட்டுறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இது கலெக்ட் ஆயிடுச்சு, படம் வசூல் வந்துரும்டா. ஏன்னா அந்த அளவுல ப்ரீ புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தி அதர் ஸ்டேட்ஸ்லயும் வந்து ப்ரீ புக்கிங்ஸ் ஓபன் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இந்தியால அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணலனாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அவுட் சைட் இந்தியா, ஏன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அவுட் சைட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மார்க்கெட்டிங் சில கம்பெனிஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் பண்ணுதோ இல்லையோ, அஜித் சார் தல சார் அந்த ஃபேன்ஸ் வந்து அந்தந்த இடத்துல வந்து அவங்க விதமான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடால பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த சவாடிகா பாட்டை போட்டு பெப்சிக்ஸ் விடாமுயற்சின்னு பின்னாடி பேனர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பசங்க அப்புறமா ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை ஒரு வைபா என்ஜாய் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ணி Feb 6th எங்க தலை படம் வரப்போகுதுடா, வெயிட் பண்ணி நாங்க பார்க்க போறோம்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விதமான ட்ரெண்டிங்கை பண்ணி அந்த படத்துக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கணும்ல. இப்போ இந்தியால நார்மலா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும்னு வச்சுக்கோங்க, பட் அவுட் சைட் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஒரு அட்ராக்ஷனை கெயின் பண்ணாதான் உங்களுக்கு அந்த படம் ஓடுதுன்னு தெரியும், அது யாருதுன்னு தெரிய வரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தலை ஃபேன்ஸ் அங்க ஆல்ரெடி செஞ்சுட்டே இருக்காங்க, அங்க வந்து சூப்பரா கலக்கிட்டு இருக்கு. இப்போ யூகேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பெரிய பெரிய ட்ரக்ஸ்ல அந்த பெரிய 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 எல்இடி டிஸ்பிளே வச்சு அந்த டிஸ்பிளேல ஃபுல்லா அந்த லாரிஸோ கார்ஸோ பெரிய பெரிய ஊர்வலம் மாதிரி போற மாதிரி எல்லாம் அங்க யூகேல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தலை ஃபேன்ஸ் யூகேலயும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா யூகேலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய வாழ்ற ஒரு கண்ட்ரி யூகே. இந்த மலேசியாவா இருக்கட்டும், இந்த துபாயா இருக்கட்டும், சிங்கப்பூர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஎஸ், கனடா, பிரான்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து ப்ரீ புக்கிங்ஸ் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கா சொல்றாங்க. துபாயும் சரி கத்தாரும் சரி ஆஸ்திரேலியாவும். இது எந்த கண்ட்ரியை விடுறது எந்த கண்ட்ரியை பேசுறதுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையுமே 2 வருஷத்துக்கு அப்புறமா என் தலை படம் வருது, நான் வந்து வச்சு கொண்டாட போறேன், வச்சு செய்ய போறேன் இந்த படத்தை அப்படின்னு ஃபுல் செலிப்ரேஷன் மூட்ல தலை ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ 9 மணி ஷோ
யார் எங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து 100% வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு வந்து இந்த 12:30 மணி ஷோ, இந்த செகண்ட் ஷோன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஷோக்கு அப்புறமா வருது ஃபர்ஸ்ட் ஷோ தான். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கூட பாத்தீங்கன்னா போயிடுச்சு. இப்ப என்னன்னா இந்த படம் வந்து Feb 6th ரிலீஸ் ஆகல, Feb 7th தான் ரிலீஸ் ஆகுற மாதிரி நம்ம கணக்கு போடணும். ஏன்னா Feb 6th முடிஞ்சு போச்சு. Feb 6th இருக்கிற 5 ஷோவும் எல்லா இடத்துலயும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. Feb 7th இருந்து தான் படம் ரிலீஸ் நம்ம நினைச்சுக்கணும் போல. அவ்வளவு வெறி கொண்டு தல ரசிகர்களும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இது வந்து சர்டிபிகேஷன் வேற U/A தான். ஸோ ஒன்றும் பெருசா அடல்ட் கண்டென்ட்டோ இல்ல ரத்தம் தெரிக்கிற மாதிரி கண்டென்ட்டோ இருந்திருந்தா உங்களுக்கு A சர்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ U/A கொடுத்துருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறமா எல்லா ஆடியன்ஸும் வந்து போய் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பிளஸ் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து வீக்கெண்டு, தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ரசிகர்கள் பார்த்து முடிச்சிட்டாலும் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்புறமா மண்டே டியூஸ்டேல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே லைனா வரனால ப்ரொமோஷனே இல்லாட்டியும் சரி விடாமுயற்சி படம் அடிச்சு இங்க திம்சம் பண்ண போது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீம் வந்து விடாமுயற்சி டீம்ல வந்து நார்மலா அஜித் சார் வந்து எங்கேயும் வந்து பேச மாட்டாரு, ப்ரொமோஷன் எல்லாம் பெரிய அளவுல பண்ண மாட்டாரு. பட் அந்த டீம் மகிழ் திருமேனி சாரா இருக்கட்டும், ரெஜினா கேசன்ரா மேமா இருக்கட்டும், அர்ஜுன் சாரா இருக்கட்டும், ஆரவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து லைட்டா போய் எல்லா சேனல்ஸ்லயும் பேசி அவங்களால முடிஞ்ச ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க. பெருசா ப்ரொடக்ஷன் டீம் வந்து கம்ப்ளீட்டா டே இது அஜித் சார் படம்டா, இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொமோஷன்லாம் தேவையில்ல, ஆடியோ லான்ச்சும் தேவையில்ல, ஒரு ஆடியோ தேவைடா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துல உட்காருவான், இந்த படத்தை கொண்டாடுவான்றது ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரியும். அதனால அவங்க பெருசா எதுவும் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து சில சேனல்ஸ்ல போய் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி கொடுக்கறதுலேயே நம்மளுக்கு தெரியுது இந்த படம் வந்து எவ்வளவு வைபா இருக்க போகுது, மியூசிக்ல இருந்து எல்லாமே சரி எவ்வளவு வைபா இருக்க போகுதுன்றதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனாலும் பாருங்களேன், படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 2 பாட்டு தான் வந்திருக்கு. ஒருவேளை படத்திலே 2 பாட்டு தான் இருக்கா இல்ல வேற எதனா பாட்டு இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு படத்துல 2 பாட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சவாடிக்கா பாட்டு வந்து அஜித் சார் வந்து அந்த ஒரு லவ் மோட்ல ரொமான்டிக்கா இருக்கும்போது அந்த என்கேஜ்மெண்ட் டைமோ இல்ல மேரேஜ் டைம்லயோ வர சவாடிக்கா பாட்டும், இந்த பத்திக்கிச்சி பாட்டுன்ற வந்து ஒரு பேக்ரவுண்ட் சீன்ஸ் போடுற மாதிரியோ இவரு கஷ்டப்பட்டு அந்த வைஃபை மீட்கும் போதோ இல்ல ஒரு பெரும் துயரத்துல இருக்கும் போது பொங்கி எழுதல் சீன்ஸ்ல வந்து இதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா போட்டு அஜித் சாருக்கு வந்து அந்த எனர்ஜி கொடு. நம்மளுக்கு தான் எங்க தலை வந்து அப்படி தியேட்டர்ல நடந்து வந்தா நம்மளுக்கு போதுமேங்க. வீரம் படம் எல்லாம் எடுத்துக்கோங்கள, அந்த கொடையை அப்படி தூக்கிட்டா அப்படி அந்த மூமெண்டே போதும், எங்களுக்கு வேற சீன்ஸே வேணான்னு சொல்றவங்க தான் அஜித் சார் ஃபேன்ஸ். சோ இந்த மாதிரி சீன்ஸை வந்து இப்போ ஒரு 10-15 இந்த மாதிரி பூஸ்ட் கவர் அப் கொடுக்குற சீன்ஸ் வச்சாலே போதும், நாங்க தலை ஃபேன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா சொக்கிடுவோம். அதுதான் வந்து தலைவெறியர்கள். சோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் தலைவெறியர்கள் அண்ட் எல்லா ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து ஈகரா வெயிட் பண்றாங்க. எப்படா Feb 6 வரும், தலைய எப்படா வச்சு கொண்டாடலாம்னு வெயிட் பண்றாங்க. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி.